வேலுமணி வந்து யாருன்னு கேட்டால் வேலுமணி வேறு யாரும் இல்லை, ஜக்கி வாசுதேவுடைய ஆள், பிஜேபியுடைய ஆள். ஓகே, சரியா? இப்போ அவர் தான் கொண்டு விட்டு அண்ணன் நமக்கு கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் ஆமாம் சொல்லி இவன் அதாவது மண்டை குழம்பும் போது எல்லாத்துக்கும் கிறுக்கு பிடிச்சிரும். ஓகே, அப்படி எடப்பாடிக்கும் மண்டை குழப்பமாகி சேர்த்துக்கிட்டார். ஆனால் அவர் பிஜேபிக்கும் லிமாரோஸுக்கும் தான் அனுப்புனாங்கன்னு அவருக்கு தெரியாதான். இப்போ அந்த அம்மா உள்ள வந்து என்ன அது தெரியாதுன்னா அப்புறம் எப்படி கட்சி தலைவராக வந்து தெரியாது. அதாவது ஒரு கட்சியில் அவர் ஏற்கனவே அந்த அம்மா வந்து ஐஜேகேல இருந்தாங்க. ஆமாம், இப்படி பல கட்சியில் வரும்போது நம்ம கட்சிக்கு வந்து ஒரு 800 கோடி தர்றாங்க, சரி ஒரு சீட்டு தானே கொடுத்துருவோம், அவங்களுக்கு ஏதோ ஆசை போல மந்திரி பதவி ஆகணும், வந்துட்டு போகட்டும், நம்ம தான் ஜெயிக்க போகிறோமே அப்படின்னு ஒரு மடப்புத்தியில் சிலுவை பலத்துக்காரர் கொடுத்துட்டார். சரி, இப்போ உள்ள வந்து அந்த அம்மா அடுத்த அசைன்மெண்ட்டு உள்ள போகிறதுக்கு போயாச்சு. அண்ணா 53 தொகுதி என்னமோ வந்துச்சு. மொத்தத்தில் கூட்டணி 53, இவங்க மட்டும் 47. ஆமாம், 47 உடைக்கிறதுக்கு அடுத்த அசைன்மெண்ட் யாரு? பிஜேபி.